டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்கள் கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருச்சி பயணம். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி பவள விழாவில் பங்கேற்பு. கல்விதான் மாணவர்களுக்கு நிலையான சொத்து. மாணவர்கள் ஒருபோதும் கோட்சே வழியில் சென்றுவிடக் கூடாது எனவும் திருச்சி கல்லூரி விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தையொட்டி சென்னை அண்ணா சாலையில் தொழிற்சங்கத்தினர் போராட்டம். தேனி, ராமநாதபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களிலும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி நாகையில் சரக்கு ரயிலை மறித்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம். 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்த காவல்துறை. பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற பீகார் பந்த் போராட்டம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்பு. மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் இடதுசாரி கட்சியினர் சாலை மறியல். ஹெல்மெட் அணிந்தபடி பேருந்துகளை இயக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர்கள். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் மரணமடைந்த விவகாரம். ஆர்ப்பாட்டம் நடத்த நாம் தமிழர் கட்சிக்கு காவல்துறை அனுமதி. மதுரை எம் கல்லுப்பட்டியில் அரசு விடுதியில் உணவருந்திய 15 மாணவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாணவர்களுக்கு சிகிச்சை. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக ரயில்வே துறை சார்பில் விசாரணை குழு அமைப்பு. முதற்கட்டமாக 13 பேர் விசாரணைக்கு ஆஜராக சம்மன். கடலூர் அருகே ரயில் விபத்தில் உயிரிழந்த நிமலேஷ் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. காயமடைந்த நிமலேஷின் சகோதரர் விஸ்வேஷ் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்த விவகாரம். தாவேக சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல். திருப்பூரில் பல்வேறு மாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த வீடுகளில் சிலிண்டர் வெடித்து பயங்கர விபத்து. அடுத்தடுத்து 4 சிலிண்டர்கள் வெடித்ததால் 42 வீடுகள் தரைமட்டம். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் இடையே கருத்து வேறுபாடு நிலவும் நிலையில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திடீர் ஆலோசனை. சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வத்தையும் சந்தித்து சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என மனு. கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்ததில் 2,77,00,000 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பதியப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முருகேச பூபதியை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக 1,62,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு. சிறையில் உள்ள யூடியூபர் விஷ்ணுவை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. தமிழகத்தின் 4 சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது என்கிற உத்தரவு மாற்றி அமைக்க கோரி தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு.
தென் மாவட்டங்களில் 4 சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு பேருந்துகள் செல்ல தடை விதித்த விவகாரம். மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரிட் மனு தாக்கல். தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்களின் வாக்குரிமை பறிபோகும் என குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனம் மோதி சாலையில் நடந்து சென்றவர் பலி. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரம். இளைஞரை கொலையாளிகள் விரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நாமக்கல்லில் மின்கசிவு காரணமாக 3 குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்ததால் அதிர்ச்சி. வீட்டு உபயோகப் பொருட்கள் முழுவதும் எரிந்து சேதம். இணையதளங்களில் பரப்பப்பட்ட பெண் வழக்கறிஞரின் வீடியோக்களை 48 மணி நேரத்தில் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. ஆவடியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் மீட்கப்பட்ட 18 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை, பணம் உரியவர்களிடம் ஒப்படைப்பு. பொதுமக்கள் தேவையற்ற லிங்க் மூலம் பணத்தை இழக்க வேண்டாம் என காவல் ஆணையர் சங்கர் வேண்டுகோள். பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக நமீபியா நாட்டிற்கு சுற்றுப்பயணம். பாரம்பரிய இசைக்கருவிகள் இசைத்து வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் ட்ரம்ஸ் இசைத்து மகிழ்ந்த பிரதமர் மோடி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 72,000 ரூபாய்க்கு விற்பனை. கேரள மாநிலம் வயநாட்டில் தாயிடம் இருந்து ஓடிய குழந்தை ஏரியில் தவறி விழுந்ததால் அதிர்ச்சி. தண்ணீரில் குதித்து குழந்தையை காப்பாற்றிய ஏரி பராமரிப்பு ஊழியருக்கு குவியும் பாராட்டு. ராஜஸ்தானின் ரத்தன்கர் பகுதியில் ஜாகுவார் ரக பயிற்சி போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி விபத்து. ஸ்குவாட்ரன் லீடர் மற்றும் லெப்டினன்ட் கமாண்டர் உயிரிழப்பு. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் கிரிக்கெட் தொடர் நடத்துவது தொடர்பாக 2 குழுக்கள் இடையே பயங்கர மோதல். போலீசார் மீது கற்களை வீசி தாக்கியதால் பதற்றம். குஜராத்தில் மிகவும் பழமையான ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்ததில் 9 பேர் உயிரிழப்பு. டேங்கர் லாரி அந்தரத்தில் தொங்கியவாறு நின்ற நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் 2.5 வயது சிறுவனின் தலை அலுமினிய பாத்திரத்தில் சிக்கிக் கொண்டதால் அதிர்ச்சி. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பாத்திரத்தை வெட்டி அகற்றி சிறுவனை மீட்ட தீயணைப்பு வீரர்கள். நடிகை ஆலியா பட்டின் நிறுவனம் மற்றும் தனிப்பட்ட கணக்குகளில் 76,90,000 ரூபாய் மோசடி செய்ததாக புகார். பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த ஆலியா பட்டின் முன்னாள் உதவியாளர் வேதிகா பிரகாஷ் ஷெட்டி கைது. பாகிஸ்தானைச் சேர்ந்த புகழ்பெற்ற நடிகை ஹுமைரா அஸ்கர் அலி அடுக்குமாடி வீட்டில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. 2 வாரங்களுக்கு முன்பு இறந்திருக்கலாம் என போலீசார் தகவல்.
அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு. பலி எண்ணிக்கை 111ஆக உயர்ந்த நிலையில் மாயமான 172 பேரை தேடும் பணிகள் தீவிரம். இந்திய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணி வீரர்கள் மாற்றம். ஜோஷ் டங்கிற்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அணியில் சேர்ப்பு.